இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவதனு ஐயா கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லணும், இல்ல சங்க எடுத்துருவேன். நான் புள்ள குட்டிக்காரன், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். நான் எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிடுறேன் சார். வா. இவன்கிட்ட சொல்லிதானே என்ன ரூம்ல கட்டி வைக்க சொன்னீங்க. டேய், யார கட்டி வைக்க சொன்னா? என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? அண்ணே, நீ சரின்னு சொன்ன. இப்பவே உனக்கு. டேய், எதுக்கு நீ இப்ப துள்ளிட்டு இருக்க? உன்னை யாரும் இங்க குற்றவாளின்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் ஏன் நீ பதற? ஐயா, தப்பு செஞ்சவங்க மனசு தானே உறுத்தும். அதான் உங்க தம்பிக்கு ரொம்ப உறுத்துது. டேய், யாரா தப்பு பண்ணா? இதோ நிக்கிறானே உங்க அல்ல கை, இவன் சொல்லுவான். டேய் சொல்றா, போடா. டேய், இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல உன்னை பஞ்சாயத்துல நிக்க வைக்கட்டுமா? உண்மையை கண்டுபிடிச்சா என்ன ஆகும் தெரியல. ஐயா, நான் புள்ள குட்டிக்காரன் ஐயா, நான் சொல்லிடுறேங்க ஐயா. ஏதோ செலவுக்கு பணம் கொடுக்கறாருன்னு இவர் கூட இருந்து செய்யாத தப்பெல்லாம் செஞ்சிருக்கையா. அதுக்கு இது ஒரு பிராய்ச்சித்தமா இருக்கட்டுங்கய்யா. ஐயா, உங்க தம்பி ராஜாங்கமும் அவர் மாப்பிள்ள பாண்டியனும் சேர்ந்து உங்க சொத்தெல்லாம் பறிக்கிறதுக்காக அவங்க போட்ட பிளான் தாயா உங்க பேத்தியோட இந்த கல்யாணம். ஐயா, உங்க மனசுக்கு தப்புன்னு பட்டதுன்னா நீங்க எங்களை வெட்டி கூட போடுங்க ஐயா. நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க ஏத்துக்கிறோங்க ஐயா. ஆனா இவங்களை மட்டும் நம்பாதீங்க ஐயா. இவங்க சொல்ற அத்தனை பொய்யுங்க ஐயா. டேய், நல்லா எட்டு கட்டி கதை விடுறீங்கடா. இந்த ஊர்ல நான் எத்தனை வருஷமா வாழ்றேன்னு தெரியுமா? சின்ன பிள்ளையில இருந்து ஐயாக்கு என்ன தெரியும். ஐயா, நீங்களே சொல்லுங்க ஐயா, நான் குடிக்காரனா? நான் பொம்பளை பொறுக்கியா? என்னை பத்தி யாராவது இந்த ஊர்ல தப்பா சொல்லிருக்காங்களா ஐயா? தப்பா சொல்ல மாட்டாங்க தம்பி. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு பணத்தை வாரி இறைச்சிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசா சம்பாதிக்கலாம்னு பாத்துருக்கீங்க. தமிழ், என்னோட ஐபேட் எடுத்துட்டு வா. ஏண்டா முட்டா பசங்களா, என் போனை உடைச்சிங்களே, அதெல்லாம் கிளவுட்ல போய் சேவ் ஆகணும் உங்களுக்கு தெரியல? அது சரி, அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க எப்படி சுத்திட்டு இருக்க போறீங்க. ஐயா, நீங்களே இந்த வீடியோவை பாருங்க. தமிழ் காட்டு. இது பாருங்க. இத பாரு, கல்யாணம் முடிஞ்ச உடனேயே உன் டார்ச்சர் ஆரம்பிச்சாலும் அது சரியா வராது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புள்ளைய நம்ப வச்சு அப்புறம் தான் சொத்தை கைப்பற்றணும். அதுக்கப்புறம் தான் உன் வேலையை காட்டணும். அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி. சரிங்க மச்சான். ஐயா, பெரிய மனுஷங்களா, நீங்களும் பாருங்க. ஏண்டா, இங்க குடி தோட்டத்து வீட்டுல உம்பளையா? ஹலோ, இப்ப பேசுங்க. என்னென்னமோ பேசுனீங்க. ஐயா, உங்க தம்பி உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு குழி பறிச்சிட்டு இருந்திருக்காரு. அவரோட மச்சான உங்க பேத்திக்கு கட்டி வச்சு உங்களை ட்ராப் பண்ண பார்த்திருக்காரு. நீங்க எல்லாத்துக்கும் தலையாடிட்டு கொடுத்த வாக்க காப்பாத்துறேன்னு நீங்க ஏமாந்து நின்னுட்டு இருக்கீங்க. ஐயா, ஐயா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எங்களுக்கும் தெரியாதுங்க ஐயா. எங்களால உங்களுக்கு ஏதாவது சங்கடம் வந்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, இவங்க 2 பேருமே விரும்புறாங்க. உங்க மேல இருக்கிற மரியாதைனால அத சொல்றதுக்கு பயந்து இப்ப இவங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க வளர்த்த பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போகணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. நல்ல முடிவா எடுங்க ஐயா. தாமரை, தாத்தா, நீ போய் மணமடையில உட்காருமா. போய் உட்காரு. சரிங்க தாத்தா.
ஏன்டா சொல்லல? ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. உங்க வீட்லயே வளர்ந்த வேணாம், உங்களுக்கு துரோகம் பண்ண மனசு வரலங்க ஐயா. தப்பு என் மேலதான்டா. ஊர்ல எங்கெல்லாமோ மாப்பிள்ளை பார்த்தேன். உன்னை இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக்கணும்னு எனக்கு தோணாதது என்னோட தப்பு தான். ஐயா இவனையும் இவன் சம்பந்தப்பட்ட ஆட்களையும் நான் மொத்தமா தலைமுழுகிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யாருங்க எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு? நீங்க சொன்னா நாங்க கேட்டுருவோமா? எதிர்த்து பேசுன இந்த வீட்லயே உன்னை வெட்டி சாட்சி விடுவேன். டேய் அதான் ஐயா சொல்லிட்டார்ல. வெளிய போடா. விடியா. போடா வெளிய. ஐயா போங்க அவன. போடா வெளிய. வெளிய ஓடிடா. போடா. போடா. ஐயா எதிர்த்து பேசுற. போடா. என்ன மன்னிச்சிருங்க. ஐயா ஐயா என்ன நீங்க? இல்லம்மா, உங்க சிபி தம்பி தப்பா ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னு அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இன்னைக்கு என் குடும்ப மானத்தையும் என் பேத்தியோட வாழ்க்கையையும் அவர்தான் காப்பாத்திருக்காரு. இத நான் காலத்துக்கு மறக்க மாட்டேம்மா. தாமரை, சிவா ஐயா. 2 பேரும் ஜனாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சரிங்க ஐயா. பார்த்தா மர வாங்க. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தமிழ். சரிங்கம்மா. நம்ம ஊர் பொங்கல் ரொம்ப விசேஷமா இருக்கும். நீங்க இருந்து பார்த்துட்டு தான் போங்களேன். முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. தமிழ், நீ வீட்டுக்கு கால் பண்ணி எல்லாரும் இங்க ஊருக்கு வர சொல்லு. இந்த பொங்கல் இந்த ஊர்ல தான். சரிங்கம்மா. தமிழ், சிபி, நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையோட இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில பல விஷயத்தை சாதிக்கலாம். ஏமேனா, இது வரைக்கும் அத்தை வச்ச பொங்கல் கிழக்க பார்த்து பொங்குனதே இல்ல. ஒவ்வொரு தடவையும் தெக்க தான் பொங்கும். அதனாலதான் எல்லாம் வில்லங்கமா வந்து சேருது. இந்த வருஷமும் அது தேவையா? அதுக்காக பொங்கல் வைக்காம போறதா? இல்ல மீனா, அத்தை வைக்கிறதுக்கு பதிலா வேற யாராவது அதை செய்யலாம் இல்ல?